ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 5/3/2024 செவ்வாய்க்கிழமை, மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள், உத்தராயணம், வாஸ்து நாள், தசமி, கீழ்நோக்கு நாள். இன்று திருமண நாள் காணும் நமது மாஸ் மீடியா நிறுவனர் திரு சக்திவேல், திருமதி கௌரி சக்திவேல் அவர்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ மார்ஸ் மீடியா மனதார வாழ்த்துகிறது. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். கும்ப லக்னம், இருப்பு 1 நாழிகை 25 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:27 மணிக்கு. கரணம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் தசமி. நட்சத்திரம் இன்று காலை 11:40 மணி வரை மூலம், அதன் பின்பு பூராடம். நாமயோகம் இன்று காலை 9:46 மணி வரை சித்தி, அதன் பின்பு வியதி பாதம். கரணம் இன்று பிற்பகல் 2:39 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. யோகம் இன்று காலை 11:40 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் கிருத்திகை மற்றும் ரோகிணி. இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்துக் கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய்களில் திருப்பிக் கொடுப்பது உத்தமம். இன்று செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால மங்கள வாரம், ரொம்ப அருமையான நாள். இந்த நாள்ல நீங்க பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு, இல்லைன்னா சிவன் கோயிலையும் கண்டிப்பா இருக்கும் முருகப்பெருமான் சன்னதி, வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானையும் நவ கிரகங்களில் உள்ள பிராத்ருக்காரகராகிய ஸ்ரீ செவ்வாய் பகவானையும் வணங்க மங்கள காரியங்கள் தடையின்றி நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் குரு, கன்னிராசியில் கேது, தனுசு ராசியில் சந்திரன், மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், கும்பராசியில் சனி மற்றும் சூரியன், மீனராசியில் ராகு மற்றும் புதன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதம். ஏன் அப்படின்னா சந்திராசிரமம் போயிடுத்து. சந்திராசிரமம் போயிடுத்து அப்படின்னாலே சங்கடமும் போயிடுத்துன்னு தான் அர்த்தம். அதனால் இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாள் சந்திராசிரமம் ரொம்ப பாடாப்படுத்தணும், அதெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு சிரமங்களை கொடுக்குமே தவிர அதுக்காக டோட்டல் லைஃபே ஸ்பாயில் பண்ணாது, புரியுறதா? அதனால இந்த சந்திராசிரமம் விலகெடுத்து அப்படிங்கிறனால ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் இன்னைக்கு இருக்குது. உத்தியோகத்துலேயும் ஒரு மன நிம்மதியான ஒரு போக்கு, தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருப்பேன். அதேமாரி இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் சீரடைந்து ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் இருந்து வந்த ஒரு தேக்க நிலை குறையும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் இன்னைக்கு அற்புதமாக பூர்த்தி ஆகும். அரசியலில் இருக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில நல்ல தகவல்கள் வந்து மனதை உற்சாகப்படுத்தும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதர்மை ரிஷபராசி நேர்களே,
இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னென்னா சந்திராஷ்டமம் இப்போ உங்கள் பக்கம். சாதாரணமாக சந்திர பகவான் இந்த மனோகாரகன் ரிஷபராசிக்கும் கடகராசிக்கும் அந்த அளவுக்கு பெருசாக ஒரு பாதகம் பண்ணாதுன்னு ஒரு அபிப்பிராயம். அதனால ஓரளவுக்கு உங்களுக்கு சில அனுகூலங்களை கொடுத்தாலும் சில நேரங்களில் சில குழப்பங்களும் கொடுப்பார். ஒரு தெளிவான சூழ்நிலை இருக்காது. ஒரு முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் திணற மாதிரி இருக்கும். அதேமாரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது முக்கியமாக வாடிக்கையாளர்கிட்ட அனாவசியமான ஒரு தர்க்கம்லாம் வச்சுக்கப்படாது. சரியா? அதேமாரி இன்னைக்கு புதிய ஒப்பந்தங்கள் வருவதில் சற்று தடை தாமதங்கள் நீடிக்கும். வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை. அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீரடைய மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பதற்கு கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது உச்சிதம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம் வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள். அற்புதமான ஒரு நாள். நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு சட்டுப்பட்டுன்னு முடியும். அதனாலே மனசில் ஒரு உற்சாகம் இருக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு முன்னேற்றம் தெரிய வரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடி வரும். எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். ஏன்னா உங்களோட ஆற்றல் இன்னைக்கு அதிகரிக்கும். எடுக்கிற காரியங்கள்ல இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலையில இருக்கும். குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் இருக்குமே தவிர குடும்ப ஒற்றுமை குறையாது. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் தெரிய வரும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் கூடி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். அதனாலே இன்னைக்கு உங்களுக்கு சில நன்மைகள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலைபளு குறையலாம். தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு இன்னைக்கு அனுகூலமான சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இன்னைக்கு அவங்க நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஓரளவிற்கு அனுகூலமான சூழ்நிலை நிலவும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் சில மனமகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிற மலர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத்.
எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்காரு. நீங்கள் நினைக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கொஞ்சம் கூடுதலாக எடுத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருப்பதால் குடும்ப தலைவிகள் குதூகலமாக காணப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயண வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பதற்காக சில பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சியான சில நன்மைகளை பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். எடுக்கும் காரியங்கள் ஓரளவிற்கு அனுகூலமாக நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதர்மை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள். ஏன்னா சகாயஸ்தானமாக்கிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார், ஜீவனாதிபதி. அதே சமயம் அந்த குருவோட பார்வையும் 9ஆம் பார்வையா நேர விழறதுனால இன்னைக்கு நீங்க ஒரு மனோதைரியத்தோட செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தைரியம் அதிகமாகும். எடுக்கிற காரியங்களை திறம்பட செய்து முடிக்கும் ஒரு வல்லமை ஆற்றல் அதிகரிக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடன்பிறப்புகளின் வழியில் சில நன்மைகளை பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு நாள்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். உங்களோட 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக ஒரு பார்வையை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விழறதுனால இன்னைக்கு செலவுகளை சமாளிக்கும் ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் வருமான வாய்ப்புகள் கூடி வரும். கடன் சுமை குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவீர்கள். கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்றீர். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். எந்தவித கவலையும் இல்லாமல் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அது உங்களுக்கு சந்தோஷமான அலைச்சலாக இருக்கும். அதாவது ஒரு சுபகாரிய செலவுகளுக்காகவோ அந்த மாதிரி நீங்கள் அலையிற மாதிரி இருக்கும். ஒரு சுபகாரியத்துக்காக அலையிற மாதிரி இருக்கும். கவலைப்பட வேண்டாம். இந்த அலைச்சல் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும், ஆதாயமாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம் என்பதால் குடும்ப ஒற்றுமை கருதி அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். இல்லத்தில் மங்கள காரியங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் சில பயணங்களை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பதற்கு கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறிதூர பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வர சுவாமி. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத்.
எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன சயன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு சில செலவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது சுபகாரிய செலவாக இருக்கலாம், இல்லை உடல் ஆரோக்கியத்திற்காக சில செலவுகள், இல்லைனாக்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு செலவுகள், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் சில பயணங்களை மேற்கொள்வதால் வாழ்க்கையில் ஒளிரக்கூடிய ஒரு சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பான சூழ்நிலையில் பணிபுரிவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி குதூகலமாக காணப்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஏற்றமடைவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானோட 9ஆம் பார்வையை வாங்கிட்டு அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். எடுக்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகளை கூட்டி வரும். அதேமாரி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு இருக்கும். என்னதான் ப்ராப்ளம் இருந்தாலும் சில நேரங்களில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் குடும்பத்தில். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் இன்றைய தினம் வந்து சேரும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். உங்களை துரத்தி வந்த பிரச்சனைகள் சற்று ஓய்வெடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் அற்புதமான முன்னேற்றத்தை கண்டு அவர்களுக்கு கணவன் வீட்டாரிடம் நல்ல பெயர் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள். குடும்பமானவரை இருக்கிற பொறுப்புகளை சிறப்பாக செய்யுங்க, சரியா? அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம உங்கள் வேலை என்னமோ ஆட்டோமேட்டிக்காக பாருங்க, சரியா? ஒர்க் மோர் டாக்லெஸ், அந்த மாதிரியே இருங்க, கவலைப்பட வேண்டாம். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகளின் மூலம் சில பொறுப்புகள் தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சில கவன ஈர்ப்புகள் உண்டாகும். அதாவது தொழிலில் ஒரு சிரத்தையாக இப்படி பண்ணினா நல்லாயிருக்கும், அப்படி பண்ணினா நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வரும். அந்த ஈர்ப்பு அதிகமாகும். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதலாக செயல்படுவீர்கள். அதாவது இன்னைக்கு படிக்கிற நேரத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைய தினம் மன நிம்மதியான போக்கு உண்டாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.